ராமர்லாம் வரத்துக்கு முன்னாடியே கோசல நாட்டுல சகரன் அப்படின்னு ஒரு மன்னர் ஆண்டு வந்தாரு. சகரன் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கிங். அவர் இப்ப அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்ப அவர் பண்ண போறது 100வது அஸ்வமேத யாகம். அவருக்கு 60,000 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 60,000 பிள்ளைகளையும் தான் இந்த குதிரையோட அனுப்புறாரு படை வீரர்களா. இது சகர மன்னன் பண்ற 100வது அஸ்வமேத யாகம் அப்படிங்கறதால இந்திரனுக்கு ஒரு பயம் வருது. எங்கடா சகர மன்னன் ரொம்ப பவர்ஃபுல் ஆகி நம்மளையும் மிஞ்சிருவானோ அப்படின்னு பயம் வந்து அவர் ஒரு பிளான் பண்றாரு. இந்த குதிரை ஓட ஆரம்பிச்ச உடனே அதை பின்தொடர்ந்து 60,000 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆனா சடனா ஒரு பாயிண்ட்ல இந்த 60,000 பேரும் போயிட்டு இருக்கிறப்பயே அந்த குதிரை மறைஞ்சு போயிடுது. இவங்க யாருக்குமே குதிரை எங்க போச்சுனே தெரியல. இவங்க எல்லாம் திருப்பி வந்து சகர மன்னன் சொல்றாங்க, நாங்களும் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், ஆனா அந்த குதிரை எங்க போச்சுனே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சகர மன்னனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அஸ்வமேத யாகம் வந்து நல்லா பண்ணி முடிச்சா அதுக்கு ஒரு பலன். ஆனா அது பாதியில நிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால ஒரு இந்த குதிரை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பக்கம் தேடுறாங்க. ஆனா இந்திரன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பாதாள உலகத்துல கபில முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆசிரமத்துல போய் இந்த குதிரையை கட்டி விட்டுடுறாரு. ஒருவேளை இந்த குதிரை இங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சா கூட கபில முனிவர் ஆசிரமத்துல வந்து குதிரையை மீட்கிறப்போ எப்படியும் அவங்க தவம் கலையாம அந்த குதிரையை மீட்க முடியாது. முனிவரோட தவம் கலைஞ்சா அவரு சுத்தி இருக்கிற எல்லாரையும் சாம்பல் ஆக்கிடுவாரு. எப்படியோ அஸ்வமேத யாகம் நின்றுடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இதுதான் அவரோட பிளான். அந்த யாகம் நல்லபடியா நடந்துச்சா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா சேனல்ல இருக்கிற ஃபுல் வீடியோ பாருங்க.